ஓடாது. 12 மணி நேரம் ஓட்டினா போர்ட்டரில் எவ்வளோ earn பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். ஒன் டே போர்ட்டர் ஓட்டலாமா? 10 மணிக்கு லாகின் பண்ணியிருந்தேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகுது. கரெக்டாக 1 hour ஆச்சுங்க. லோடு வந்திருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டு பெரியநாயக்கன்பாளையம். சென்னையில் போர்ட்டர் ஓட்டுறவர் வந்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாருங்க. அவர் நேம் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி போர்ட்டரை நம்பி தான் வண்டி எடுத்திருக்காரு. ஆனால் வாடகையும் சரியாக வரதில்லை. அப்படி வந்தாலும் அது கமிஷன் பார்த்துட்டிங்கன்னா 18% ஆமாங்க சென்னையில். இங்கே கோயம்புத்தூரில் வந்து 12%. அதுக்கப்புறம் சென்னையிலையும் சேம் ஃபஸ்ட்டு அதே தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12, 15 ஆச்சு, 15, 18 ஆச்சு. இப்போ 20க்கு பேசிகிட்டு இருக்காங்களாம்மா. அதனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி போர்ட்டரை வந்து யாருக்கும் சஜஸ்ட் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கர்நாடகா வண்டி வந்துட்டு ஃபுல்லாக சென்னையில் ஓடிட்டு இருக்காமா. அந்த வண்டிக்கு வாடகை கொடுத்தது போக தான் ரிமைனிங் வந்துட்டு இவருக்கு விழுகுது. ரிமைனிங் இவருக்குன்ட்டு இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சென்னையில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை வந்துட்டு வீடியோ போடுறேங்க. சரி ஓகேங்க, பிக்கப் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டேன். நான் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. கைஸ் லோடு ஏற்றியாச்சுங்க. ட்ராப் லொக்கேஷன் கிளம்பிட்டோம். என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல். 6 சோலார் பேனல் ஏற்றிருக்கோங்க. 35 கிலோமீட்டருக்கு 1092 ரூபாங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. பேமெண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ நம்மளுக்கு 2வது ஆர்டர் வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா துடியலூர் டு ஏதோ சிந்தாமணி நகர்னு ஏதோ. பேமெண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 396. சரிங்க, லோடு பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. கைஸ் 3வது லோடு வந்துருச்சுங்க. 1.5 மணி நேரம் 2வது லோடு முடிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு 3வது லோடு வந்துருக்குங்க. லொக்கேஷன் வந்துட்டு ராம்நகர் டு கோவைப்புதூர். அமௌண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 510. இப்போ கரெக்டாக டவுன் ஹால் கிட்ட தாங்க இருக்கேன். டைம் பார்த்துட்டிங்கன்னா 4:30 ஆகுது. மதியானம் மீல்ஸ் சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கரெக்டாக 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க 3வது லோடே வந்திருக்கு. கைஸ் 3வது லோடு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரத்துலேயே 4வது லோடு வந்துருச்சுங்க. அதுவும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. 4வது லோடு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவைப்புதூர் டு போத்தனூருங்க. அமௌண்ட் வந்து 360. இப்போ வரைக்கும் 4 லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. அடுத்த லோடு இன்னும் வரல.